சத்யா திருடுனதை ரோகிணி கிட்ட சொன்ன சிட்டி, முத்துவுக்கு வந்த பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலேருந்து ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முத்துவை வீட்டில் மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியோட சேர்ந்து பிளான் போடுறாங்க. ஸோ அந்த வகையில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே செல்வத்துக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லியிருக்கிற நிலையில் முத்து அண்டு மீனா இடையே பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்குது. அதனால் மீனா டைரெக்டாகவே போயிட்டு செல்வத்துக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கி அம்மா அப்பாவோட திருமண நாளை கொண்டாடணுமா, அதனால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் முத்துக்கிட்ட செல்வம் எனக்கு பணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் முத்து செல்வம் எதுக்காக இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் துருவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதனால் மீனா வந்து பேசின விஷயத்த செல்வம் சொல்ல போகிறாரா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா அதிகமாக ரசிகர்கள்கிட்ட இருக்குது. இதுக்கிடையில் அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரியா ப்ரோமோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரோகிணி சிட்டியை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது சிட்டி, உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரோட நகை ஒரு முறை திருடு போயிருந்துச்சு, அதை திருடுனது யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க, அது ஏதோ ஒரு திருடனா அப்படிங்கிற மாதிரியாவும், அந்த பண நகை எல்லாமே கிடச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, அதை திருடுனது சத்யா தான், அந்த உண்மை முத்துவுக்கும் தெரியும், முத்துவோட செல்ஃபோனில் அந்த வீடியோ இருக்குது, அதை மட்டும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு விட்டுட்டா எனக்கு போதும், அதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாம் தன்னால் நடக்கும், நீங்கள் மட்டும் இதை சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கானே அவன் உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்காமல் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பண்ணுறதால உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க, அது வேற ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிட்டி உள்ளத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே சிட்டி எப்போ முத்துவை பழிவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் இப்போது இந்த விஷயம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே மீனா தன்னுடைய தம்பி இப்போ திருந்திட்டான், அவன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வழக்கம் போலவே முத்து அவன் மேலே கோபத்தை காட்டுறது மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த நிலையில் சத்யா ஒரு திருடன் அப்படிங்கிறது மீனாவுக்கு தெரிய வர நிலையில் அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த முறையும் முத்து அண்டு மீனாவுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. தப்பு பண்ணுற ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த முறையும் தொடர்ந்து தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்படுது. அண்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் கூட நல்லா வாழணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய பழைய வாழ்க்கையை மறைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமானது, குழந்தை இருக்கிறது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜோட சேர்ந்துமே ஒரு சில திருட்டு வேலைகளை பார்த்துருக்குறாங்க. அதாவது தன்னுடைய அப்பாவோட பணத்தை பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு மனோஜ் கொடுத்துருந்தாரு. அந்த பணத்தை ஜீவா கிட்டேருந்து வட்டியும் முதலமாக சேர்த்து வாங்கிட்டாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு தான் இப்போ மனோஜ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் அந்த பணம் தன்னுடைய அப்பா துபாயிலேருந்து அனுப்பின பணம் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டே வராங்க. இப்போது மனோஜ்கிட்ட இருந்துமே வேறு விதமான பொய்களை எல்லாமே சொல்லி மனோஜ்கிட்ட மிச்சம் மீதி மீந்திருக்கிற பணத்தையுமே வந்துட்டு பறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மனோஜுக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏமாற போகிறீங்க, நடுத்தருவில் நிற்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது கண்டிப்பாக ரோகிணியால் நடந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனி வேலை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.